سبحان الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم. أما بعد. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எல்லாருக்கும் பலஸ்தீன்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது வருஷ கணக்கு பேச வேண்டிய ஒரு தலைப்பு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு முன்னால் இதை பத்தி நிறைய பேசிட்டு வைத்திருக்கிறோம். இந்த பலஸ்தீனுடைய விடயத்தில் நாங்க நிறைய தலைப்புல பேச வேண்டி என்ற இது எங்கட கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம், மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பத்தி குர்ஆன்ல நிறைய பேசிக்கிறேன். இதுல முதல் கட்டமா மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஹஜ்ரத் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு, அதாவது முஸ்லிம்களாகி எங்களுக்கு 7 விடயங்களை செய்யுமாறு அடிக்கடி வலியுறுத்துவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது உங்களோட வாழ்க்கையில கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய 7 விஷயம். புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். முதலாவது சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இயாதத்துல் மரீத், நோயாளிகள் இருந்தா நோயாளிகளை பற்றி சந்திங்க. இது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அமலும் தனியாக பேசப்பட வேண்டியது. இரண்டாவது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒத்திபாஉல் ஜனாஸா, ஜனாஸாக்களோட கலந்து போறது. மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஷ்மீத்துல் ஆத்திஸ், ஒருத்தருக்கு தும்மல் வைத்து அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அதுக்கு நாங்க யர்ஹமுக்கல்லாஹ் சொல்றது. நாலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராருல் முக்ஸிம், எங்கள்ட்ட இந்த பழக்கம் இல்ல அரபியல் டே, அதாவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு சத்தியம் ஒன்றை பண்ணினா அதான் அந்த சத்தியத்தை நிறைவேற்றத்துக்கு நீங்க ஹெல்ப் ஆயிருங்க. அரபியல் ஒரு பழக்கம் வண்டிக்கு சத்தியம் ஒன்று சொல்லி செஞ்சு எங்களை ஒன்று செய்ய வைப்பாங்க. அல்லாமி சத்தியமா நீங்க என் வீட்டுல திண்டுதான் ஆகணும், அதாவது பழக்கம் முடியுங்க அவங்கள்ட்ட. அப்ப அவரை சத்தியம் ஒன்று சொன்னா நீங்க அவர் வீட்டுல திண்டு அவரோட சத்தியத்தை முறிக்காம நீங்க ஹெல்ப் ஆயிருங்க. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஜாபத்து தாஇ, உங்களொருத்தர் விருந்துக்கு கூப்பிட்டா கட்டாயம் போய் கலந்துக்கோங்க. எந்தெந்த விருந்துக்கு போகணும் போகக்கூடாது தனி தலைப்பு. ஆறாவது இஃஷா உஸ் சலாம், சலாத்த பரப்புங்க. ஏழாவது முக்கியமான விஷயம் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நஸ்ருல் மظ்லூம், அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு உதவி செய்யறது. எல்லாருக்கும் தெரியும் பலஸ்தீன்ல நடக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான்ல 120வது வசனத்துல சொல்றான், இன் தம்சஸ்கும் ஹஸனத்துன் தஸுஹும் வ இன் துஸிபுகும் ஸய்யிஅத்துன் யஃப்ரஹு பிஹா. இது முனாஃபிகீன்கள், யஹூதிகள், காஃபிர்களுடைய பெரிய ஒரு அடையாளம். இது முஸ்லிம்களுக்கு வார கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. முஸ்லிம்களுக்கு ஏதாவது நலவு நடந்தா கவலை வருமா அவங்களுக்கு? இது அல்லாஹுடைய கோவப்பார்வப்பட்டவர்களுடைய அடையாளம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறார். முஸ்லிம்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அவங்களுக்கு சந்தோஷம் வரும், முஸ்லிம்கள் நல்லா இருந்தா அவங்களுக்கு கவலை வரும். இது முஸ்லிம்களோட பண்பில் இது. அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஆரம்பத்துல சொன்ன ஹதீஸ், எங்களை கட்டாயம் செய்ய வேண்டிய 7 விஷயத்துல கடைசியா சொன்னாங்க, அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு உதவி செய்யறது. அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பல விதத்துல உதவி செஞ்சுக்கிறாங்க, பல விதமாக உதவி செஞ்சுக்கிறாங்க. நானும் நீங்களும் இப்ப செய்ய வேண்டிய ஆக பெரிய உதவி மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மக்களுக்கு அதிகமா துஆ செய்யறது. எங்களால வேற ஒன்னும் செய்ய இயலாது. ஏன்னா முஸ்னத் அஹ்மதுல அபூ தாவூத்ல வரக்கூடிய ஹதீஸ் எவ்வளவு பயங்கரமான ஹதீஸ்னு பாருங்க. மா மின் இம்ரிஇன் يخذل امرأ مسلما في موضع تنتهك فيه حرمته. ஒரு முஸ்லிமுடைய மானம் போற இடத்துல, ஒரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்யப்படுற நேரத்துல இன்னொரு முஸ்லிம் பார்த்துட்டு சும்மா இருப்பார் என்று சொன்னா, பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரே அவருக்கு அநியாயம் செய்யப்படுற நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்ய மாட்டான்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்யப்படுது, ஒரு முஸ்லிமுடைய மானம் எல்லாம் பறிக்கப்படுவது,
கேவலப்படுத்தப்படுற நேரம் இன்னொரு முஸ்லீம் பார்த்துட்டு அவரால ஏண்ட முயற்சியை செஞ்சு அவருக்கு உதவி செய்யலாட்டி உதவி செய்யாம பார்த்துட்டு முஸ்லீம் கேவலப்பட போகல, அவருக்கு அல்லாஹ்வோட உதவி தேவைப்பட நேரத்தில் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ரசூலுல்லாஹ்வோட ஒரு பதுவா. இது சப்ஜெக்டா என்னத்துக்கு என்ன, இது நபியோட ஒரு பதுவா. எப்படி பதுவான நான் பதுவாட பேட்டர்ன்ல சொல்றேனே, யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யப்படுற நேரம், முஸ்லிம்கள் கொல்லப்படுற நேரம், முஸ்லிம்களுடைய மானங்கள் பறிக்கப்படுற நேரம் எந்த முஸ்லீம் பார்த்துட்டீங்கிறாரோ அதை பார்த்துட்டீங்கிற முஸ்லீம் மானத்தை நீ வாங்கிடு, அவருக்கும் கேவலத்தை கொடுத்துடு. இந்த ஹதீஸுடைய உள்றாங்க அறுத்த மேலான அல்லாஹ்வின் நல்லடியார். அதனாலதான் சஹீஹ் முஸ்லிம்ல வருது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு சந்தோஷப்படுறான் என்றா, மன் தஆ லி அஹீஹி பிظஹரில் கைபி, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு மறைவான விதத்துல துஆ செய்றாரோ, சுப்ஹானல்லாஹ். நான் துஆ செய்யறது பலஸ்தீன் மக்களுக்கு தெரியாது, மறைவான விதத்துல யார் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு துஆ செய்யறாரோ அல்லாஹ் துஆ செய்யற முஸ்லிமுக்கு ஒரு மலக்க சாட்டுறான். இப்ப நான் துஆ செய்யறேன்னு வச்சுக்கோங்க, பலஸ்தீன் மக்களுக்கு யா அல்லாஹ் உதவி செஞ்சிடு, அவங்களுக்கு அவங்களோட உசுறுகளை பாதுகாத்துடு, அவங்களோட பசியை இல்லாம ஆக்கிடு, அவங்களோட தாகத்தை இல்லாமல் ஆக்கிடுன்னு நான் துஆ செஞ்சா அல்லாஹ் எனக்கு ஒரு மலக்க சாட்டுறான். அந்த மலக்கு ரெண்டு வேலை செய்யறாரு. ஒன்று செய்யறாரு அந்த மலக்கு, அல்லாஹ் இவர் கேட்கிற துஆவை கபூல் செஞ்சுடு, இவர் அடுத்த முஸ்லிம்களை கேட்கிற விஷயத்தை இவருக்கும் கொடுத்துடு. சுப்ஹான ஜல்ல ஜலால். சும்மா யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷப்பட்ட அடுத்த முஸ்லிம்களுக்கு துஆ செய்யற முஸ்லிமுக்கு அல்லாஹ் மலக்குமார சாட்டுறான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல புகாரி முஸ்லிம்ல வருகிறது, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டு கொண்டு இருந்துச்சு. அதே நபிக்கு பெரிய ஒரு பவர் ஒன்று இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் பேரோட இருந்தாங்க. ஹஜ்ரத் வலீத் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அய்யாஷ் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு, சலமத் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு. சலமத் இப்னு ஹிஷாம் என்ற அபூ ஜஹல்ட சகோதரர். இதே போல நிறைய முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருந்துச்சு. அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் ஒன்றும் செய்யலாது. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல தொழுகையில குனூத்த ஓதி இந்த முஸ்லிம்களுக்கு துஆ செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவுதான் செய்யல எங்களுக்கு. யார் யாருடைய பேரை சொல்லி ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்களோ அத்தனை முஸ்லிம்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான். பேரை சொல்லி சொல்லி அருமை நாயகம் தொழுகையில துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம அன்ஜில் வலீத் இப்னுல் வலீத், யா அல்லாஹ் வலீத் இப்னு வலீத நீ பாதுகாத்திரு, அய்யாஷ் இப்னு ரபீஆவை நீ பாதுகாத்திரு, சலமத் இப்னு ஹிஷாம பாதுகாத்திரு, அல்லாஹும்ம அன்ஜில் முஸ்ததஅஃபீன மினல் முஸ்லிமீன். இன்னும் நிறைய முஸ்லிம்கள் அந்த காபிர்கள் கஷ்டம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. எந்தெந்த முஸ்லிம்கள் அந்த காபிர்களால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ எல்லா முஸ்லிம்களையும் பாதுகாத்திரு. இந்த முஸ்லிம்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய முபர் கோத்திரத்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல கொடுத்த பஞ்சத்தை போல பஞ்சத்தை கொடுத்துரு. இப்படி நபி அலைஹிஸ்ஸலாம் தொழுகையில பதுவா செஞ்சாங்க. இதே போல ரஅல், ஸக்வான், உஸையா, பனு லிஹ்யான் என்ற காபிர்கள்ல சில கோத்திரங்கள், நாங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம், எங்களுக்கு இஸ்லாத்தை படிச்சு தரதுக்கு சில சஹாபாக்களை தாங்கன்னு நபி அலைஹிஸ்ஸலாத்து வந்து கேட்டாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் முக்கியமான சஹாபாக்கள்ல குர்ஆனை பாடமாக்கின சஹாபாக்கள் அனுப்பி வச்சாங்க, இவங்களுக்கு இஸ்லாத்தை படிச்சு கொடுக்க. இவங்க இடையில போய் அந்த சஹாபாக்களை கொண்டு போட்டாங்க, பொய் சொல்லி கூட்டி போய்த்தாங்க. இந்த 5 கோத்திரத்துக்கும் நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு மாசம் தொழுகையில பதுவா செஞ்சாங்க, ஒரு மாசம் தொழுகையில பதுவா செஞ்சாங்க. அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களால ஏண்ட ஆக சின்ன உதவி, சின்ன உதவின்னு செய்யல பெரிய உதவி, துஆ கபூல் ஆகிற நேரங்கள்ல அவர்களுக்கு துஆ செய்யறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருது, ஒரு மிஸ்கீன் பொம்புல 2 பொம்புல பிள்ளைய தூக்கி கொண்டு நபி அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வாரா. உம்மாவும் 2 மகளும், 3 மிஸ்கீன் பொம்புல 2 மகளை தூக்கிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வாரா. வந்து சொல்றாங்க, நபியுடைய குடும்பமே நான் திண்டு பல நாள் ஆகுது, எனக்கு என்ன சரி இருந்தா தாங்கள் என்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், முழு ஊட்டையும் பெரட்டி தேடி பார்த்தேன், என் வீட்டுல 3 ஈச்ச பழம் தான் இருந்துச்சு, 3 ஈச்ச பழம் தான் இருந்துச்சு. நீ வந்து 3 பேர் தானே, உம்மா 2 புள்ளையும் தானே, அல்ஹம்துலில்லாஹ் 3 ஈச்ச பழத்தையும் கொடுத்தேன். அந்த புள்ள 2க்கும் உம்மா ஒரு ஈச்ச பழத்தை கொடுத்து, உம்மா ஒரு ஈச்ச பழத்தை எடுத்துக்கொண்டா. அந்த புள்ள 2ம் பசியில கொடுமையில டக்குன்னு ஈச்ச பழத்தை தின்னுட்டு உம்மா ஈச்ச பழத்தை பாக்குது. இறக்கமுள்ள உண்மை தானே, உம்மா கொஞ்சம் அவசரப்படா மீந்தா
தான் பசியிலேந்து. அத புள்ள ரெண்டும் பார்த்த பார்வையில உமாக்கு விளங்கிருச்சு. உமா ஈச்சப்பழத்தை திங்காம உம்மாட ஈச்சப்பழத்தை 2ஆ பிச்சு 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்தா உமா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. உமாவும் பசியிலிக்கிறவங்க தானே. உமா பார்த்து கொண்டு இருந்துட்டு பிள்ளைகளுக்கு ஈச்சப்பழத்தை பிச்சு கொடுத்தாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததோட இந்த கதையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி காட்டினாங்க. யா ரசூலுல்லாஹ் பாருங்களே 3 ஈச்சப்பழம் தான் இருந்துச்சு, 3 பேருக்கும் கொடுத்தேன். உம்மா 2 பொம்பளை பிள்ளைக்கு 2 ஈச்சப்பழத்தை கொடுத்துட்டு உம்மா திங்காம பார்த்துட்டு இருந்த புள்ள 2 அவசரமா ஈச்சப்பழத்தை தின்னுட்டு உம்மாடி ஈச்சப்பழத்தை பார்த்து உம்மா 2 அந்த ஈச்சப்பழத்தை பிச்சு 2 துண்டா பிச்சு 2 பிள்ளைகள் கொடுத்து. ஏன்னா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் சொன்ன வார்த்தைய பாருங்க. இந்த உம்மா அந்த புள்ள 2 பசிய பார்த்து பட்ட பரிதாபம். அது என்ன புள்ள எவ்வளவு பசியில அந்த பரிதாபத்துக்கு அந்த இறக்கத்துக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் அந்த தாய்க்கு சுவர்க்கத்தை கடமையாக்கிட்டான்னு சொன்னாங்க. அல்லாஹ் அந்த வந்து இறக்கம் பசியிலேங்க புள்ள. பலஸ்தீன் மக்கள் எத்தனை மாசமா பசியிலீங்க அமையல. நல்லா நடிகா இருக்கு. சும்மா வச்சு பாருங்க, குறைஞ்சங்களுக்கு ஒரு இறக்கம் சரி வரலாட்டி. புகாரி ஷரீஃப்ல வர ஹதீஸ், பனு இஸ்ரவேல காலத்துல மௌத்தா வைத்தார். என்னத்துக்கு இந்த ஹதீஸ்ல நபியால சொன்னாங்கன்னா, இந்த உள்ளத்தால பரிதாபப்படுவோம். நாங்க பசியில் ஈக்கிறாங்களேன் உள்ள வேதனைப்படுறதும் பெரிய இபாதத். இந்த உம்மா ஏண்ட புள்ளரிடம் பசியில இருக்கிறேன்னு அந்த பட்ட வேதனைக்கு, அந்த வேதனைக்கு நபியால சொன்னாங்க அல்லாஹ் சுவர்க்கத்தை கடமையாக்கிட்டான்னு சொன்னாங்க. அந்த உம்மாக்கு எவ்வளவு பெரிய இபாதத் ஆகி. பனு இஸ்ரவேல்ல ஒரு ஆளோண்டு இருந்தார், மௌத்தா வைத்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை எழுப்பாட்டி அல்லாஹ் கேக்குற கேள்வியை பாருங்க அவர்கிட்ட, ஹல் அமில்த மின் கைரின், உன்னோட வாழ்க்கையில் என்ன சார் நலவொன்னு செஞ்சுக்கிறியான்னு கேட்டான் அல்லாஹ் அவர்கிட்ட. அவர் செல்ற பதில பாருங்க, என் வாழ்க்கையில நலவொண்டே செஞ்சு இல்லையா, நன்மை ஒன்றே செஞ்சு இல்லைனா அப்படின்றார் அவரு. அல்லாஹ் சொல்றான் உந்தூர், அல்ல இறக்கத பாருங்க. இல்ல 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 நல்லா யோசிப்பாரு. உந்தூர் நல்லா யோசிப்பாரு, நீ பெரிய ஒரு நலவொண்டு செஞ்சுக்கிற, அதை நான் நல வேண்டிய இபாதத்துன்னு பாக்கறே இல்ல. இல்ல இல்ல உந்தூர் நல்லா யோசிப்பார், பெரிய ஒரு இபாதத்தோடு செஞ்சுக்கிற, பெரிய ஒரு நலவொண்டு செஞ்சுக்கிற. அவர் மறுவ யோசிப்பாரு, நான் என்னப்பா நலவு செஞ்சுக்கிறேன். அப்ப அவருக்கு டக்குனு ஒரு சம்பவம் ஒண்ணு என்ன வந்துச்சு. சொல்வார், யா அல்லாஹ் நான் உலகத்துல ஒரு வியாபாரம் பண்றாள். சிலவங்க என்கிட்ட வியாபாரம் பண்ணி உண்மைக்குமே ஏமாத்துறல்ல, யா அல்லாஹ் கஷ்டப்படுவாங்க. தாரத்துக்கு கஷ்டப்படுவாங்க. சொல்றத பாருங்க, தாரத்துக்கு கஷ்டப்படுவாங்க, நான் மன்னிச்சுடுவேன். வானம் கஷ்டப்படுறவர் தானே இல்ல, இவ்வளவு காலம் தந்து கொண்டிருந்தாரு. கொஞ்சம் சிலவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா தந்துடுவாங்க, டைம் கொடுப்பேன். தரையிலுமானாக்களே டைம் கொடுப்பேன், தராதாக்களை மன்னிச்சுடுவேன். அல்ல பரிதாபமே, கஷ்டப்படுறவரே அவரும் புள்ள குட்டிக்காரனே அப்படின்னு அந்த பரிதாபப்படுவேன். அல்ல அல்லாஹ் சொன்னா இதுதான் நீ செஞ்ச பெரிய இபாதத் வாப்பான்னு அல்லாஹ் வர சொர்க்கத்தை கொடுத்தான். பெரிய இபாதத் மேல நல்லா நடிகா இருக்கு. இதனால குறைஞ்ச அளவு எங்களோட உள்ளத்துல வேதனையாவது வரணும், கவலையாவது வரணும். அதுவும் இல்லாட்டி நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அவர் முஸ்லிமே இல்லைன்னாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவானா.